சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் AM ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. மத்திய பாஜக தலைமை ஒன்றுபட்ட அதிமுக தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெற முடியும், திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும். இந்த வியூக அடிப்படையில் நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதற்கும் திரு எடப்பாடி மறுப்பு தெரிவித்ததனால் அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த செங்கோட்டையனை அழைத்திருக்கிறார்களோ அப்படின்னு டெல்லி வட்டாரத்தில் இங்கேயும் பேசப்படுது. தர்மயுத்த காலத்துல ஓபிஎஸ் வச்சு பாஜக என்ன பண்ணாங்க? அந்த படம் அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஓபிஎஸ்ஸால இன்னைக்கு வரைக்கும் அதிமுக கரவேட்டியை கட்ட முடியல. அதே மாதிரி தப்பை எப்படி சார் செங்கோட்டையன் பண்ணுவாரு? இல்ல, திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவில் ஒருபோதும் செங்கோட்டையனை சூஸ் பண்றதுக்கு பதிலாக வேலுமணியை சூஸ் பண்ணியிருந்தா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருக்குமே. என்னுடைய கணிப்பு, நான் என்ன கெஸ் பண்றேன்னா, எஸ்பி வேலுமணியே திரு செங்கோட்டையனை சூஸ் பண்ணி அவர் மூலமா நீங்க மூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரோ. கேசர் அண்ணாமலையை நீக்கணும்னு சொல்லி அதிமுக தரப்பு பிரஷர் பண்றாங்களா? இல்ல, அப்படி பிரஷர் பண்ணாலும் என்னை பொறுத்தளவில் இந்த தேர்தல் வரையிலும் தலைமை பொறுப்புல இருந்து பாஜக எடுக்காது அப்படின்னு தான். நேற்று ஒரு தகவல் என்ன கிடைச்சதுன்னா, 144 இடங்கள் அதிமுக போட்டியிடட்டும், 90 இடங்களை என்டிஏவுக்கு கொடுக்கட்டும், ஓகே அப்படிங்கிற மாதிரி என்டிஏ தரப்பு. அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள பாமகவும் வந்துருவாங்களா? ஆமா, அதுலதான் பாமக. சோ பாமகவுக்கும் பாஜகவை சீட்டை பிரிச்சு கொடுத்துருவாங்களா? என்டிஏ கூட்டணியால திமுக வீழ்த்த முடியுமா? இல்லை, இன்றளவுக்கு திமுக கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருக்கிறது. அதற்கு எதிரான வாக்குகள் 4 பிரிவுகளாக சிதறுகிற பொழுது திமுக வெற்றி பெற்றுவிடும் அப்படிங்கிறது தான் பொது பார்வை. அதுதான் யதார்த்தம். ஆனந்தையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரைக்கருணா அவர்கள் உள்ளார். வணக்கம் துரைக்கருணா சார். வணக்கம் சகோதரா. அதிமுக எடப்பாடி டெல்லி பயணம், அதனை தொடர்ந்து தமிழகம் வந்திருந்த நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் அவர்கள் பார்த்ததாக ஒரு தகவல். அவரும் டெல்லி போயிருக்காரு. டெல்லி போனதை பற்றி செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது நல்லதே நடக்கும்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்காரு. அதிமுக தலைவர்கள் சமீப காலமாக டெல்லி போயிட்டே இருக்காங்க. எடப்பாடி போனார், ஒரு லாஜிக் இருக்கு. செங்கோட்டையன் ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் டெல்லி போனார்? அதுவும் ரகசியமாக வேற வச்சிருக்காரு, வெளியே எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. என்ன பாஜக அதிமுக செய்ய நினைக்கிறாங்க? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் 2026 இந்த சட்டப்பேரவை பொது தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும்னு விரும்புது. அவங்க முதல் ஆசை என்பது கூட்டணி ஆட்சி, என்டிஏ தலைமையில ஆட்சின்னு தான் தொடர்ந்து. அதிமுக கூட்டணி சொல்லல, என்டிஏ கூட்டணின்னு தான் சொல்றாங்க. என்டிஏ கூட்டணி, என்டிஏ தலைமையில தான் இந்த முறை தமிழகத்தில் ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான வியூகங்களை வகுத்து அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை ரகசியமாக நடத்தியிருக்கிறாங்க. அது நிறைவேறாது என்று தெரிந்த பிறகு அதிமுக தலைமையில் தான், நீங்கள் காலங்காலமாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒன்று திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு அணி அமையும், அல்லது அனைத்து இந்திய அதிமுக தலைமையில் ஒரு அணி அமையும். அதுதான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும். இப்போ பெரும்பாலும் இந்த இரண்டு கட்சிகளுமே, இந்த பெரிய கட்சிகளுமே நாடாளுமன்ற தேர்தல் என்று வந்தால் கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சிகள் அதிக இடங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பாஜக வந்ததற்கு பிறகு அதிக இடங்களை கொடுக்கல. ஏன்னா அதற்கான செல்வாக்கு என்பது தமிழ்நாட்டில் இல்லை என்பதால் குறைந்தது 6-7 தொகுதி என்ற அளவில் தான் அவங்க நிறுத்தியிருந்தாங்க. சட்டமன்றம் என்று வருகிற பொழுது இந்த 2 திராவிட கட்சிகள் தான் தலைமையேற்று நடத்தும். அதில் தான் எந்த தேசிய கட்சியானாலும் மாநில கட்சிகளானாலும் இவர்களோடு இணைந்து போட்டியை எதிர்கொண்டால்தான் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு. சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் மைனர் பார்ட்னர்ஸ் தான். ஆமாம், அந்த சூழல் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து ஒன்றுபட்ட அதிமுகவோடு என்டிஏ கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தைகள் தொடங்கியதாக நமக்கு தெரிகிறது. இதன் அடிப்படையில் தான் திரு எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து அமித்ஷா பேசியிருக்கிறாரு. அதை தாண்டி கட்சியினுடைய நிர்வாகிகள்கிட்டமும் அந்த கருத்தை ஆழமாக வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஒன்றுபட்ட அதிமுக, வலிமையான அதிமுக என்று வந்தால்தான் நமக்கு வெற்றி சாத்தியம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அதோடு 10-12 அரசியல் கட்சிகளும் கூட்டணியில் உறுதியாக இருக்கிறார்கள். எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது. அப்படி சிதறாமல் இருக்க வேண்டுமென்றால் என்டிஏவும் அதிமுகவும் கூட்டணி, ஒன்றுபட்ட அதிமுக என்றால் அது வலிமையான அணியாக இருக்கும். இப்போ நம்ம வழக்கமாக ஒவ்வொரு முறையுமே பார்க்குறோம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கான அந்த இடைவெளி என்பது 3%, 1%லேருந்து 3% வரைக்கும் 3% அளவுலாம் இருக்குது. அப்போ வெளியில் ஏற்கனவே பிரிந்து சென்ற அமமுக
இவர்களால் விலக்கி வைக்கப்பட்ட திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு 6-7% அளவுக்கு ஓட் பேங்க் இருக்கு இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனம். ஏற்கனவே அமமுக 4% 4.5% நிரூபிச்சிருக்காங்க. இவர்களுமே ஓரளவுக்கு ஆதரவு நிலைப்பாடுல மக்கள் வாக்காளர்கள் இருக்காங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது. இந்த விஷயத்தை மத்திய உளவுத்துறை மூலமாக டெல்லிக்கு கிடைச்சு அவங்க சொல்றாங்க, ஒன்றுபட்ட அதிமுகவோடு நாம் இணைந்து என்டிஏ இருந்ததுன்னா ஆட்சி மாற்றம் கொண்டு வரலாம். கருப்பசாமி பாண்டியன் மறைவுக்கு எடப்பாடி போயிருக்காரு. செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, ஓபிஎஸ் பிரிந்து போனவர் தான், அவர் சேர்க்கவே மாட்டோங்கிறாரே. இல்லை, அதுதான் அவர் தொடக்க முதலே அந்த உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார். கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் பலர் போய் வலியுறுத்தியுமே அவர்களை நிச்சயம் சேர்க்க முடியாது என்கிறார். ஆனால் மத்திய பாஜக தலைமை ஒன்றுபட்ட அதிமுக தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெற முடியும், திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும், இந்த வியூக அடிப்படையில் நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதற்கும் திரு எடப்பாடி மறுப்பு தெரிவித்ததனால் அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த செங்கோட்டையனை அழைத்திருக்கிறார்களோ அப்படின்னு டெல்லி வட்டாரத்தில் இங்கேயும் பேசப்படுகிறது. ஓகே, எடப்பாடிக்கு அதே கொங்கு மண்டலத்தில் திரு எடப்பாடிக்கு எந்த அளவிற்கு ஆதரவு இருக்கிறதோ அதை விடவும் கூடுதல் ஆதரவு திரு செங்கோட்டையனுக்கு இருக்கிறது கொங்கு மண்டலத்தில். சரி, இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற கட்சியின் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகளிலும் பெரும்பாலோர் இவர் தலைமை என்றால் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற கருத்தாக்கம் மத்திய பாஜகவுக்கு இருக்கிறது. சரி, கேஏஎஸ் வச்சு இபிஎஸ்க்கு செக் வைக்கணும்னு பாஜக நினைக்குதா? அப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்திருப்பதாக தான் நாம இதை பார்க்க முடியுது. ஏன்னா நாம பாரதிய ஜனதா கட்சியோடு அதனுடைய மூத்த தலைவர்களோடு திரு செங்கோட்டையன் எந்த காலத்திலும் ஒட்டு உறவோ கிடையாது. ஆமா, கட்சி ரீதியாக, ஆட்சி ரீதியாக அல்லது தேர்தல் தொடர்பான எந்த விஷயங்களையும் பரிமாறுறது கிடையாது. இப்போ முதன்முறையாக திரு செங்கோட்டையனை மத்திய அரசு, மத்திய ஆட்சியாளர்கள் அழைத்து பேசுகிறார்கள் என்றால் அப்ப இவருக்கான முக்கியத்துவத்தை அங்கு உணர்ந்து திரு செங்கோட்டையன் எல்லாவரையும் மூத்தவர், எனவே அவரை வைத்து திரு எடப்பாடியை மிரட்டுகிற துணி அப்படிங்கிற மாதிரி. சார், என்னை விட உங்களுக்கு அரசியல் நல்லாவே தெரியும் சார். நான் ரொம்ப ரொம்ப சின்ன பையன் சார். தர்மயுத்த காலத்துல ஓபிஎஸ் வச்சு பாஜக என்ன பண்ணாங்க? அந்த படம் அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஓபிஎஸ்ஸால இன்னைக்கு வரைக்கும் அதிமுக கரவேட்டியை கட்ட முடியல. அதே மாதிரி தப்பை எப்படி சார் செங்கோட்டையன் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. செங்கோட்டையன் எப்படி ஈல்ட் ஆவாரு? இல்லை, திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவில் ஒருபோதும் கட்சிக்கு விரோதமான செயலில் ஈடுபடவே மாட்டார். சரி, கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும். பிரிந்து கிடக்கிற சக்திகள், விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள் எல்லோரையும் அரவணைத்து கட்சியை ஒரு வலிமையான இயக்கமாக கட்டமைத்து அதோடு என்டிஏ கூட்டணி இருந்து வெற்றி பெறணுங்கிறதா கட்சி முக்கியம் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி நலனை விட தன்னலன் முக்கியம், தன்னுடைய சுயநலம் முக்கியம் என்கிற பாணியில் செயல்படுவது அவர்களுக்கு தெரிகிறது. ஒவ்வொரு முறையுமே அவருடைய அணுகுமுறை, திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுகுமுறை என்பது இந்த நிலையில கட்சியை பலகீனமான சூழலுக்கு கொண்டு போகுது அப்படின்னு. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு என்ன வழி அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப இது ஒரு ஆப்ஷனா பார்த்து பேசுறாங்க. எடப்பாடி இல்லாத அதிமுக அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இல்லை, நானும் ஒத்துக்கிறேன். அந்த தப்ப பாஜக பண்ண மாட்டாங்க. ஆமா, பாரதிய ஜனதா கட்சியும் நிச்சயமா அவரையும் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற பார்வையில தான். அப்புறம் ஏன் சார் செங்கோட்டையனுக்கு டைம் கொடுக்கணும்? இல்ல, அதாவது செங்கோட்டையன் இன்னொரு ஆள் இருக்காரு, அது ஒரு விதமான எச்சரிக்கை தான். ஓகே, நீங்கள் வசிக்கிற அதே கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு தலைவரை எடுப்பதற்கு எங்களால் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சார், அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த பிறகும் எடப்பாடி ஆசிலேஷன்ல இருக்காரா? அதாவது கூட்டணி பத்தி செய்தியாளர்கள் கேட்கும்போது நாங்கள் கூட்டணி பற்றியெல்லாம் பேசவே இல்லை, தமிழ்நாடு அரசியல் சார்ந்தான் பேசுகிறோங்கிறாரு. பாஜக தரப்பு விரைவில் கூட்டணியை உறுதி செய்வோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக தரப்பு ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்காங்க. எடப்பாடி ரொம்ப ரொம்ப கூட்டணியை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு. ஏன் சார் இப்படி இருக்காரு? பாஜக ஓகேன்ட்டாங்க, எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் ஓகே சொல்லாமல் இருக்காரு கூட்டணிக்கு. இல்லை, எடப்பாடி இந்த முதல்ல நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல, கூட்டணி ஆட்சிங்கிற மாதிரி 50-50 சீட் ஷேரிங்கிற மாதிரி முதல் கட்டத்தில் பேசியிருக்காங்க. அதுக்கு உடன்படலை. குறைந்தபட்சம் ஒரு 150 தொகுதிகளிலாவது அதிமுக இரட்டை இலை தனித்து போட்டியிட்டால்தான் ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய அளவிற்கான மெஜாரிட்டி, தனி மெஜாரிட்டி கிடைக்கும். அந்த கான்செப்டில் அவர் உறுதியாக இருக்கிறார். எனவே மீதமுள்ள 84 தொகுதிகளை என்டிஏவுக்கு கொடுத்துட்டு அவங்க பிரித்து கொடுத்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க. இன்னும் கூடுதல் இடங்களை பாஜக தரப்புல கோரி பெறுவதற்கான முயற்சி நடக்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சூழல்ல தான் திரு எடப்பாடியினுடைய பிடிவாதத்தை தளர்த்துவது, திரு எடப்பாடியிடம் இன்னும் கூடுதல் இடங்களை பெற்று பாமக, தேமுதிக, மற்ற அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு இதுவரையிலும் 4 எம்எல்ஏக்கள் தான் இப்போ இருக்கிறாங்க பாஜகவிற்கு. இரட்டை இலக்கத்தில் கொண்டு வரணும்
இந்த முறை ஆட்சி அதிகாரத்திற்கு இம்முறை வர முடியாவிட்டாலும் கூடுதல் டபுள் டிஜிட் எம்எல்ஏ வரணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, கூடுதல் இடங்களையாவது பெற வேண்டும். அதற்கு ஒரு 25-30 தொகுதி அவங்களுக்கு வேணும்னா மற்ற பாமக, தமாக, தேமுதிக போன்ற அரசியல் கட்சிகளுக்கும் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. அதனால இந்த இடர் பங்கீட்டு முறையில ஒரு பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சூழல்ல தான் திரு செங்கோட்டையனை அழைத்து இது தொடர்பாக பேசியிருக்கிறாங்க அப்படின்னு. ஏற்கனவே திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த ஒருங்கிணைப்பு தொடர்பாக விலக்கி வைக்கப்பட்டவர்களை இணைக்க வேண்டும் என்று அவருடைய தலைமையில் 6 பேர் சந்தித்து பேசுகிறதா சொன்னோம். ஸோ அந்த நிலைப்பாட்டில் பாஜக, மத்திய பாஜகவும் இருக்கிறது, மாநிலத்தில் இருக்கிற அதிமுகவின் முக்கிய பிரமுகரிடம் அந்த கருத்தாக்கம் உருவாகி இருக்கிறது. அது தொடர்பாக தான் உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க எல்லோருமே. வெளிப்படையாக தெரியவில்லை என்றாலும் இந்த ஒருங்கிணைப்பு தொடர்பாகவும் பாஜக கூட்டணி வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருக்கிறார்கள். மத்திய பாஜகவும் சரி, மாநில பாஜகவும் சரி, இந்த முறை அதிக இடங்களை பெற வேண்டும் என்றால் அதிமுகவோட நம்ம கூட்டணி அமைக்கணும்னு விரும்புகிறாங்க. இங்கே இருக்கிற மத்திய பாஜகவில் இந்த தேர்தலில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்புகிற பாஜகவின் முன்னணியினரும் அதிமுகவோடு இணைந்தால்தான் நமக்கு வெற்றி சாத்தியம். அதே மனநிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணியினரும் இருக்கிறார். அப்போ இந்த அதிமுக பாஜக இந்த கூட்டணி தான் எதிர்வரும் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இது கட்டாயம் இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இப்போ எல்லோருமே பேசிட்டு இருக்காங்க. அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு நாம பாஜகவோட கூட்டணி போலாங்கிற மைண்ட் செட் இருந்துச்சு. எடப்பாடிக்கு அந்த மைண்ட் செட் கிடையாது. விஜய்க்காக காத்திருந்தாரு. ஸோ இப்போ அமித்ஷாவை போய் பார்த்துருக்காரு. கிட்டத்தட்ட கூட்டணி உறுதின்னு தான் சொல்றாங்க. இந்த மனநிலை மாற்றத்திற்கு என்ன சார் காரணம்? இல்லை, அரசியலில் இந்த கொள்கைகள், லட்சியங்கள் அதெல்லாத்தையும் தாண்டி வெற்றி முக்கியம். இந்த முறை 2026 நடைபெறுகிற சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடையுமே ஆனால் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை விடவும் ஒரு பெரிய பின்னடைவு, சரிவு வரும் அப்படிங்கிறத அவரும் உணர்கிறார். எடப்பாடி பழனிசாமி உணர்கிறார். ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் அப்படிங்கிறது உண்மைதான், அவருடைய கருத்து உண்மைதான். ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற பொழுது அந்த மாற்றத்தை கொண்டு வருகிற அளவிற்கு வாக்கு சதவீதம் வரணும். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கடந்த தேர்தல் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தீவிரமாக களமாடவில்லை. இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு நாம் வந்து விடுவோம் என்பது மாதிரியான ஒரு வலுவான ஒற்றுமையான ஒரு அதிமுகவை பலப்படுத்தி வைத்துக்கொண்டு வலுவான கூட்டணி வருகிற பொழுது வெற்றி சாத்தியம் என்று கருதுவார்கள். இந்த எண்ணத்தை, இந்த உணர்வை திரு எடப்பாடியும் உணர்ந்து புரிந்து நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வருவதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படின்னு எடப்பாடி பலமுறை சொல்லியிருக்கிறார். அது முதல் தியாகம் அதை நாம் எடுத்துக்கலாம். இந்த கூட்டணி தான் நமக்கு வெற்றி வாய்ப்பை தரும் அப்படிங்கிற மாதிரி நான் குறிப்பிட்டது மாதிரி கூடுதல் இடங்களில் போட்டியிட்டால் தான் நிச்சயமாக ஒரு ஆட்சி கட்சியாக வர முடியும். அதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அந்த இட பங்கீட்டில் தான் பிரச்சனைகள் இருக்கும். அதை பேசி சரி பண்ணிடுவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். விஜய்க்காக எடப்பாடி காத்ததால் அந்த ஆப்ஷன் க்ளோஸ் ஆயிடுச்சுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பாஜகவை நோக்கி எடப்பாடி பார்வையை செலுத்தியிருக்காரு நாம எடுத்துக்கலாமா? நிச்சயமாக. ஏன்னா விஜய் மாநாடு முடிந்த உடனே அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை ரகசியமா நடக்குது, 40 இடங்கள் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த கான்செப்ட்ல இருந்து அவங்க பேச்சுவார்த்தையை தொடங்கினதுனால அது இல்லை, அது சரியா வராதுன்னு சொல்லிட்டு அது பிரேக் பண்ணிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக வெற்றி கழகம், இதை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் தரப்புலையும் பேசினாங்க. இந்த கூட்டணியே வலுவான கூட்டணியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பேசி அது சாத்தியமில்லை, நடைபெறாது, விசிகாவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பாமக இருக்கிற இடத்துக்கு விசிக வரமாட்டாங்க. எனவே இது சரியா வராதுன்னு உடனே சரி, இனி அடுத்த ஆப்ஷன் என்பது மத்திய பாஜகவோடு நாம் அணி சேர்ப்பதுதான். மாநில ஆட்சி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. மத்தியில் இன்னும் 4 ஆண்டுகள் பாஜக தான் ஆட்சியில் இருக்கும். ஒரு சேர 2 கட்சிகளோடு நாம் எதிர்த்து களமாடாமல் அவர்களோடு இணக்கமாக போவது சரியானதாக இருக்கும் என்ற பார்வை திரு எடப்பாடிக்கு வந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். சார், தலைவர்கள் மத்தியில் இந்த கூட்டணி ஜெல் ஆகும் சார், தொண்டர்கள் மத்தியில் கீழே கிரவுண்ட் லெவலில் ஜெல் ஆகுமாங்கிற கேள்வி இருக்கு சார். 21 ஜெல் ஆகல, 26 ஜெல் ஆகுமா? இல்லை, பொதுவாகவே தலைமை ஒரு முடிவெடுத்து விட்டால் அந்த முடிவுக்கு தொண்டர்கள் கட்டுப்படுவார்கள். 2024 நம்ம பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தால் ஒரு கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம். அமைச்சர்கள் கூட 4-5 அமைச்சர்கள் மத்தியில் அதிமுக கிடைத்திருக்கும் அப்படிங்கிறது தொண்டர்கள் வரைக்கும் போயிருக்கு. அப்போ இப்போ பிரதான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பொழுது அந்த எதிரியை வீழ்த்துவதற்கு யாரோடும் யாரும் கைகோர்க்கலாம் அப்படிங்கிற மனப்பான்மை எல்லோருக்குமே இருக்கிறது. கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் நிர்வாகிகளுக்கும் இருக்கிறது.
இந்த முறை நமக்கு வெற்றி வேண்டும். அப்படி வெற்றி வருகிற பொழுது ஏற்கனவே ஒரு 18-19% பாஜக பெற்றிருக்கிறார்கள். இவங்க ஒரு 20-23% இருக்கு. ஒரு 40-42% கையில் இருக்கு. இதை தாண்டி ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற பொதுமக்கள், அரசு அமைப்புகள், அரசு சார்பு அமைப்புகளுடைய வாக்குகள் வருகிற பொழுது நிச்சயமாக நம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்கிற எண்ணமும் உணர்வும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கு இருப்பதால் ஜெல்லாயிடுவாங்க. செங்கோட்டையனை வச்சு எடப்பாடிக்கு வந்து செக் வைக்கணும்னு பாஜக நினைக்கிறேன்னு சொல்றீங்க. செங்கோட்டையனை சூஸ் பண்றதுக்கு பதிலாக வேலுமணியை சூஸ் பண்ணியிருந்தா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருக்குமே. ஏன் வந்து வேலுமணியை சூஸ் பண்ணாம செங்கோட்டையனை வந்து பாஜக சூஸ் பண்ணது? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு எஸ்பி வேலுமணி அவர்களும் நகமும் சதையுமாக இருக்கிறார்கள். ஆனா இப்போ கொஞ்சம் டேர்ம் சரியில்லைங்கிறாங்களே. இல்ல அவரு இந்த முன்முயற்சியை அவர் மூலமா தான் தொடங்கினாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 2026 தேர்தல் கூட்டணி அமைப்பதற்கு அந்த மூல காரணமே முக்கிய புள்ளி, தொடக்க புள்ளியே எஸ்பி வேலுமணி தான். சரி, நம்ம டெல்லிக்கு ஒரு முறை போய் அவங்க பேசியிருக்காங்க. இங்க அமித்ஷா வந்தார்ல, ஈஷா யோகா மையத்தில் சிவராத்திரி விழா. ஆமா அங்க திரு எஸ்பி வேலுமணியோடு மிதுன் நம்ம எடப்பாடி பையனும் போனாருங்கிற மாதிரி சொல்றாங்க. எந்த அளவுக்கு நமக்கு உண்மைன்னு தெரியல. அவங்க தரப்புல இருந்துமே வந்து அங்க பேசப்பட்டது. அதுல இந்த தேர்தலில் நிச்சயம் நம்ம கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னுடைய கணிப்பு, நான் என்ன கெஸ் பண்றேன்னா, எஸ்பி வேலுமணியே திரு செங்கோட்டையனை சூஸ் பண்ணி அவர் மூலமா நீங்க மூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரோ. ஓகே என்னால பண்ண முடியாது, அண்ணா நீங்க பண்ணுங்க. நான் என்ன எல்லாத்துக்கும் பொதுவானவர் அவரு, எல்லாருமே அரவணைச்சு போவாரு, ஒரு அனுசரணையான மனிதர். எனவே அவரை வைத்து நீங்க இதை பண்ணுங்கன்னு ஒருவேளை இவர் ஆலோசனை தெரிவித்து அதன் அடிப்படையில திரு செங்கோட்டையன் அழைத்து பேசி இருப்பார்களோ அப்படின்னு நான் ஒரு அனுமானிக்கிறேன். அவ்வளவுதான். சாவிங்கிறது வந்து வேலுமணி கிட்ட தான் இருக்கு, நாம எடுத்துக்கலாம். ஆமா அவர் ஒரு முக்கிய புள்ளியாக நிச்சயமா இதுல அவர் தானே தொடக்கத்துல நாடாளுமன்ற தேர்தல்ல நாம அங்க பிஜேபி 2 பேரும் சேர்ந்து இருந்தா ஒரு 15 இடங்கள் ஜெயிச்சிருக்கலாம். அதே மனநிலையில இன்னும் நீடிக்கிறார். பாஜக கூட்டணி தான் நமக்கு உகந்தது என்கிற கருத்தாக்கத்தில் இருப்பதால அவருமே அண்ணன் செங்கோட்டையன் மூலமா நாம பயணிப்போம், அவர் வந்து முன்னெடுத்து பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருந்திருக்குமோ அப்படின்னு நான் கருதுறேன். ஓகே சார், அண்ணாமலைங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு சார். சமீப நாட்களாக வந்து அண்ணாமலை மாற்றப்படுவார், இந்த பாஜக அதிமுக கூட்டணிக்காக அண்ணாமலை காவு கொடுக்கப்படுவார் அப்படிங்கிற செய்திகள்லாம் உலா வந்துகிட்டு இருக்கு. அதிமுக சொல்லிதான் பாஜக மாநில தலைவர் நியமனம் என்பது இருக்க போகிறதா சார்? பல்வேறு நபருடைய பெயர் வந்து இதில் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஏன் சார் வந்து அண்ணாமலையை வந்து நீக்கணும்னு சொல்லி அதிமுக தரப்பு ப்ரெஷர் பண்றாங்களா? இல்லை, அப்படி ப்ரெஷர் பண்ணாலும் தேர்தல் வரையிலும் தலைமை பொறுப்புலேருந்து பாஜக எடுக்காது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க மிகப்பெரிய தேசிய கட்சி, 3வது முறையாகவும் இந்த தேசத்தை ஆட்சி அமைச்சர், கிட்டத்தட்ட 10-14 மாநிலங்களில் அவங்க ஆட்சி கட்சியாக இருக்கிறாங்க. ஒரு மாநிலத்தில் தேர்தல் கூட்டணிக்காக ஒரு மாநில கட்சி வலியுறுத்தி அவர்கள் வேண்டுகோளை ஏற்று ஒரு மாநில தலைவரை வெளியேற்றினால் தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய செட்பேக், அவங்களுக்கு ஒரு பின்னடைவு பாஜகவுக்கு இருக்கும். இந்திய அளவில் ஒரு பெரிய விமர்சனத்துக்கு ஆளாகும். சரி, அந்த மாதிரி மற்ற மாநிலங்கள்லையும் இவர் எங்களுக்கு பிடிக்கல, இவரை தூக்குங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான். எனவே இந்த நிபந்தனையை அதிமுக விதித்திருக்கிறதா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இந்த அப்படி நிபந்தனை விதித்து அவரை மாற்றுவாரா அதுவும் கேள்விக்குறி. மாற்ற மாட்டார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். அண்ணாமலை மாற்ற மாட்டாங்க சார். கடந்த காலங்களில் வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு, அதிமுகவோடு கூட்டணி என்றால் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. சமீபத்தில் கோவையில் ஒரு ப்ரெஸ் மீட்டு இதே கேள்வியை கேட்குறாங்க. அண்ணாமலை சொல்ல மாற மாட்டான், நான் மாற்றி பேசுகிறவன் கிடையாது, எதிர்காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, என்னால் யாருக்கும் பிரச்சனை வராதுன்னு சொல்கிறாருன்னா அண்ணாமலைக்கு அதிமுக பாஜக கூட்டணி மேலே விருப்பம் இல்லைன்னு தானே சார் அர்த்தம்? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கருத்து வேறுபாடுகள், முரண்பட்ட விமர்சனங்கள் கடந்த காலங்களில் இருந்திருக்கும். எப்போவுமே ஒரு அரசியல் கட்சிகள் உடன்பாடாக இருக்கிற பொழுது அவங்க நேசக்கரம் நீட்டுவாங்க, முரண்பட்டு செல்லுகிற பொழுது விமர்சனங்கள் இருக்கும். இது காலங்காலமாக அரசியல் நடைமுறை தான். நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம்னா நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கேன். 1980 நேருவின் மகளே நிலையான ஆட்சி தருகன்னு கலைஞர் சொன்னால, அதுக்கு முன்னாடி 76, 77, 78, 79 வரைக்கும் அவருடைய விமர்சனங்கள் பாருங்க. மிக கடுமையாக மிக கடுமையாக விமர்சனம் பண்ணார். ராட்சசி, அரைக்கி, கடுமையான விமர்சனம். இன்னைக்கு அந்த முரசொலி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கால் டவுசர் போட்டு ஹிட்லர் மீசையை வச்சு இந்திரா காந்தி கார்ட்டூன் போட்டிருப்பாங்க. அந்த அளவிற்கு கடுமையாக விமர்சித்த காங்கிரஸோடு, இந்திரா காங்கிரஸோடு நேருவின் மகளை வரைக்கும் நிலையான ஆட்சி தருக அப்படின்னு கைகோர்த்துட்டாங்க. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை மிக கடுமையாக விமர்சித்தார். பொண்டாரம், பரதேசி, இது இந்தியாவே அழிக்க வந்த ஆக்டோபஸ் எல்லாம் பாஜகவை விமர்சித்து விட்டு
அப்புறம் அவங்களோட போய் கைகோர்த்து கூட்டணி என்று போயிட்டாங்க. அதனால அரசியல்ல இந்த கொள்கை லட்சியங்களை தாண்டி வெற்றி முக்கியம் என்றுதான் பயணப்படுவார்கள். ஓகே ஓகே. அந்த அளவிற்கு இந்த தேர்தலில் வெற்றி முக்கியம் என்று பாஜகவும் கூடுதல் இடங்களில் போட்டியிட்டு கூடுதல் இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்கிறார். அதிமுகவும் அதிக இடங்களில் போட்டியிட்டு ஒரு கணிசமான தொகையில் வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டியாக மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். இப்போ இந்த இரண்டு தலைமைகளும் பேசி ஒரு முடிவெடுக்கிற பொழுது மாநில தலைவர் பொறுப்பில் இருக்கிற அண்ணாமலை அவர்கள் நிச்சயமா அதை ஒப்புக்கொண்டு தான் இருப்பார். ஓகே. ஒரு தேசிய தலைமை ஒரு முடிவெடுத்து விட்ட பொழுது தலைமையின் முடிவுக்கு கட்டுப்பட்டு நான் செயல்படுகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார். எப்பவுமே அரசியல்வாதிகள் ஆனாலும் அண்ணாமலை மாற்றப்படுகிறாருங்கிற செய்தி வந்து ஊடகங்கள் அடிபட்டுக்கிட்டே இருக்கே சார். நிறைய நெருப்பு இல்லாம போகையாதுல்ல சார். இல்ல நிறைய இந்த மாதிரியான தகவல்கள் செய்திகள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இதே மாதிரியான ஒரு நிலை நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட அவர் நீக்கப்படுவார் அண்ணாமலை அப்படின்னு தான் இருந்தது. நீக்கப்படவில்லை. இன்றைக்கும் கூட பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையை வெளியேற்றினால்தான் நான் உங்களோடு கூட்டணி என்று அதிமுக நிர்பந்திப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரி, இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு வேணால் அவங்களுடைய பரிசீலனை இருக்கலாம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சியை பிரபலமாக்கியதுல, தமிழ்நாட்டில் பாஜகவை பிரபலமாக்கியதுல திரு அண்ணாமலைக்கு முக்கிய ஒரு பங்கு இருக்கு. கடந்த காலங்களில் இருந்த பாஜக தலைவர்களை விடவும் இவர் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டு அளவுக்கு அவருடைய எண் மக்கள் யாத்திரையின் போது கூட பல இளைஞர்கள் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. எனவே பாஜகவினுடைய நோக்கம் இருக்குல்ல, அவங்களுடைய ஒரு முதல் இதுவே ஒரு கோஷம் போட்டாங்கல்ல, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழகம். ஸோ அதை நோக்கி பயணிப்பதற்கு ஒரு வலிமையான தலைமை தமிழ்நாட்டில் நிச்சயம் தேவை. திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் அவருடைய அரசியல் அணுகுமுறைகளில், அவருடைய பேச்சுக்களில் கொஞ்சம் ஒரு முதிர்ச்சியற்ற தன்மை இருக்கலாம். ஆனாலும் பாஜகவிற்கு ஒரு வளர்ச்சி பாதையை கொண்டு போவதற்கான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தான் கொண்டு போகிறாரு. ஓரளவுக்கு நோட்டாவுக்கு கீழே இருந்தது பாஜக என்றால் தமிழ்நாட்டில் யாருமே ஆள் இல்லை, அடையாளம் இல்லை என்று தெரிவித்த நிலையில் ஓரளவுக்கு தமிழகம் முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்ட பாஜகவாக அதை வாக்கு சதவீதத்தை அதிகரித்த பாஜக கொண்டு வந்த அந்த நிலைப்பாட்டை திரு அண்ணாமலை எடுத்திருப்பதால் அவரை இந்த தேர்தலின் போது நிச்சயமாக தலைமை பொறுப்பிலிருந்து எடுக்க மாட்டார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். சார், ஷீட் ஷேரிங்லாம் நிச்சயம் பிரச்சனை வரும் சார். அதிமுக ரொம்ப மோசமான நிலையிலையும் 23% வச்சிருக்காங்க. என்டிஏ கூட்டணி 18% வச்சிருக்காங்க. லாஸ்ட் டைமே வந்து 21லயே வந்து ஒரு 90 சீட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் 25க்குள்ளார வந்து எடப்பாடி வந்து கொண்டு வந்தார். இந்த டைம்ல வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் இந்த ஷீட் ஷேரிங்ல வந்து பாஜகவுடைய கை ஓங்கும் அப்படிங்கிற மாதிரி தானே சார் நமக்கு ஒரு பார்வை இருக்கு. அதை எப்படி சார் எடப்பாடி வந்து டேக்கிள் பண்ணுவார்? இல்லை, பாஜகவின் கை ஓங்கும்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 25, 30, 35 வேணா உயர்த்துறதுக்கு அதிமுக தரப்புல ஒப்புக்கொள்ளும். சரி, அதை தாண்டி அதிகமாக இருக்காது. ஒட்டுமொத்தமாக என்டிஏ அணிக்கு நான் குறிப்பிட்டேன்ல, 150 இடங்கள்ல நின்னாதான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும், ஆட்சி அதிகாரத்தை வெற்றி கிடைக்கும். மீத 84 நீங்கள் எடுத்துக்கினாங்க நிச்சயமாக ஒரு 50-50 சீட் ஷேரிங் அப்படிங்கிற மாதிரி 117, 117 நாங்கள் எங்களோட இருக்கிறவர்களுக்கு நாங்கள் இந்த இடங்களை பகிர்ந்து கொடுத்துக்கிறோம், அதிமுகவோடு இருக்கிறவர்களுக்கு நீங்கள் இடங்களை பகிர்ந்து கொடுத்துக்குங்க. தேமுதிக, எஸ்டிபி ஒன்று 2 கட்சிகள் இருக்காங்க. இல்லை, பாஜக இருந்தால் எஸ்டிபி எப்படி உள்ள இருப்பாங்க? அவங்க வெளில போயிடுவாங்க. தேமுதிக இருந்தால் அவங்களுக்கு மட்டும்தான் இவர் கொடுக்க வேண்டியது இருக்கும், ஒரு 5 சீட்டோ 6 சீட்டோ. ஆனால் இப்போ தேமுதிக திமுக கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக நமக்கு தகவல் வருதே சார். இல்லை, அரசியலில் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அங்கே மாறி போனாங்கன்னா அவர்களுக்கும் ஏதோ பெரிய அளவில் அங்கே ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே கடந்த தேர்தலில் 6 இந்த தேர்தல் மட்டும்தான். இப்போ எல்லா அரசியல் கட்சிகளுமே இரட்டை இலக்கத்துக்கு மேலே வேணுங்கிற மாதிரி. சரி, விடுதலை சிறுத்தைகள்லாம் 2 MP இருக்கிறோம், 6 12 தொகுதிகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. பொது உடைமை கட்சிகளும் ஏற்கனவே 14, 15 இடங்கள்ல எல்லாம் நாங்கள் கடந்த காலங்களில் கலைஞரே வந்து விசிகாவுக்கு 2001 வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்டோ 12 சீட்டோ கொடுத்தாருன்னு நினைக்கிறேன், கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவங்க எல்லாமே இந்த தேர்தலில் சரி, அடுத்து வருகிற தேர்தலில் எங்களுக்கு கூடுதல் இடங்கள் வேணும்னு இருக்காங்க. அப்படி இருக்கிற போது தேமுதிகவையும் கொண்டு வந்து அகாமடேட் பண்ணி அவங்க ஒரு 5 சீட்டு 6 சீட்டுனாலும் அங்கேருந்து தான் எடுத்து கொடுக்க வேண்டியது. ஆமாம், அதனால் புதிய கூட்டணி உருவாவதற்கு தேமுதிக அங்கே போய் இணைவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, இங்கே தான் இருப்பாங்க என்டிஏ அணியில், அதிமுக அணியில் தான் அவங்களுக்கு அந்த ராஜ்யசபா கொடுக்காத கொஞ்சம் வருத்தத்தில் இருப்பாங்க. அதற்கு தகுந்தவாறு சரி பண்ணிடுவாங்க. இந்த வருத்தத்தை சரிப்படுத்துகிற அந்த பாணி அரசியல்லாம் அதிமுகவுக்கு கைவந்த சிரம பரிகாரத்தை எல்லாம் பண்ணிடுவாங்க. சீட்டும் நோட்டும் போயிடுச்சுனாலே ஓரளவுக்கு அவங்க சரியாயிடுவாங்க. சரி,
அதனால் பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது அப்படின்னு. நேற்று ஒரு தகவல் என்ன கிடைச்சதுன்னா 144 இடங்கள் அதிமுக போட்டியிடட்டும், 90 இடங்களை என்டிஏவுக்கு கொடுக்கட்டும் ஓகே அப்படிங்கிற மாதிரி என்டிஏ தரப்பு. அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள பாமகவும் வந்துருவாங்களா? ஆமா, அதுல தான் பாமக. சோ பாமகவுக்கும் பாஜகவை சீட்டை வந்து பிரிச்சு கொடுத்துருவாங்களா? ஆமா, என்டிஏ அணியில் இருக்கிற பாமக, தமாக, தேமுதிக இவர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்து மீதமுள்ள தொகுதிகளில் பாஜக போட்டியிடட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. 144க்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒப்புக்கொள்ளவில்லை. 150 இடங்களுக்கு குறையாமல் நாங்கள் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. ஓகே. ஸோ இது தடவை மீடியேட்டர்கள் மத்தியில் பேசிட்டு இருக்காங்க. முதன்மை தலைவர்கள், முதன்மை நிர்வாகிகள் எப்போ பேசுறாங்களோ அப்போதான் இந்த பிரச்சனை நமக்கு யார் சார் மீடியேட் பண்றது ஒரு தீர்வுக்கு வரும் அப்படின்னு. அவங்கவுங்க மீடியேட்டர் வச்சிருக்காங்கல்ல, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஓய்வுல இல்ல, இப்போது இருக்கிற மிக பெரும் தொழிலதிபர்கள் பல பேர் இந்த மீடியேட்டர்களாக இருக்கிறாங்க. ஸோ அந்த தரப்பு பேச்சுவார்த்தைகள் முடிந்துதான் அதிகாரப்பூர்வமாக 2 தரப்புமே, பாஜக தரப்பும் அதிமுக தரப்பும் பேசுகிற பொழுதுதான் இவங்க டெல்லிக்கு போகணும், டெல்லியிலேருந்து அவங்க இங்கே வரணும், மாநில தலைமைக்கு அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மாநில தலைமை மாறி மாறி இந்த பக்கம் எம்ஜிஆர் மாளிகைக்கு, அந்த பக்கம் கமலாலயத்துக்கு மாறி மாறி போய் பேசி ஒரு உடன்பாட்டுக்கு வரும். அது அநேகமாக அந்த ஏப்ரல் மேக்குள்ள முடிஞ்சிருங்கிறாங்க. மே மாதத்துக்கு மேல தீவிரமாக பிரச்சாரம். ஏன்னா இவ்வளவு சீக்கிரமாவே வந்து கூட்டணி தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கு, இருந்தாலும் இந்த ஏப்ரல் மேக்குள்ளேயே இந்த கூட்டணியை வந்து நம்ம முடிச்சிடணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஏன் சார் பாஜக குறிப்பா ஏன் சார் ரொம்ப தீவிரமா இருக்காங்க? இல்ல, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு ஒரு வாரத்துல மரியாதைக்குரிய திமுக தலைவர் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவிச்சார்ல, இந்த 100% வெற்றியை எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலையும் திமுக அணி பெறும் அப்படின்னு ஒரு 200+ இலக்கை நிர்ணயிச்சு களத்தில் இறங்கிட்டாங்க. 4 மாசமா தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. 234 தொகுதியிலும் பொறுப்பாளர்களை போட்டாங்க. பாக பொறுப்பாளர்கள், அந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள், இவங்களை கண்காணிக்கிறதுக்குன்னு மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் வரைக்கும் போட்டுட்டாங்க. இவர்களை கண்காணிக்க அமைச்சர்களும் போட்டாங்க. ஆமா, பல இடங்கள்ல இப்ப அந்த பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு பாக்கெட் மணி போயிட்டு இருக்கு. ஓகே, வாரம் 5000 10,000 அவங்களுக்கு அந்த 234 தொகுதிகளுடைய பொறுப்பாளர்களுக்கும் அமௌண்ட் கொடுத்து இறங்கிட்டாங்க. அப்ப 4 மாதமாக களப்பணியில எதிராளி இருக்கிற பொழுது இவங்க இன்னும் கூட்டணியும் உறுதிப்படுத்தல, யாருக்கு எவ்வளவு இடங்கள்னு பண்ணல. இதை இன்னும் 1 மாதத்துக்குள்ள பண்ணலைன்னா அவங்க பாதித்தோர் அவன் வெற்றி பாதையை நோக்கி பாதித்தோர் ஓடி கடந்துருவாங்க. ஓகே. இப்போ இவங்க யாரோட ஓடுறது என்ன அப்படிங்கிற அந்த பிரச்சனை இருக்கிற போதே அவர்கள் போயிடுவாங்க. அது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இந்த தகவல்கள் எல்லாமே மத்திய பாஜகவுக்கு போகுதில்ல. சரி, இதை தெரிந்துதான் மிக விரைவில் கூட்டணியை கட்டமைத்து ஒரு பொது மேடையை உருவாக்கி திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தினால் மட்டுமே நாம வெற்றி பெற முடியும் என்பதால் தான் இந்த ஏப்ரல் மேக்குள்ள நாம இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தி களத்தில் இறங்கிடுவோம்னு முடிவெடுத்திருக்காங்க. சார், ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு பாஜக நினைக்கிறாங்களா, இல்ல ஓபிஎஸ்டி, டிவி சசிகலா இவங்களை வந்து நாம அகாமடேட் பண்ணிக்கலான்னு பாஜக நினைக்கிறாங்களா சார்? இல்லை, 100% ஒருங்கிணைந்த அதிமுகவோடு பயணிப்பதுதான் சரியாக இருக்கும். அவர்களையும் இணைத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தாக்கம் பாஜகவுக்கு இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கூட பிரிந்தவர்கள் தான் சேர்க்கவே முடியாதுன்னு உறுதியா இருக்காரு. அதில் ஆமாம், அதில் மிக உறுதியாக இருக்கிறார். கடைசி வரைக்கும் முயற்சித்து முடியாத பட்சத்தில் இந்த அதுக்கு தான் கூடுதல் இடங்களை கேட்குறாங்க. இவங்களை அகாமடேட் பண்றதுக்காக அவர்களுக்கு நீங்க கொடுக்க அந்த இடத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறோம். ஏற்கனவே 2021 அமமுகவுக்கு ஒரு 15 சீட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க. அமித்ஷா கேட்டாரு. அது அவங்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. இப்போ அதே நிலைப்பாட்டில் அமமுகவுக்கு திரு ஓபிஎஸ் சசிகலா ஆதரவாளர்களுக்கு ஒரு கணிசமான இடங்களை கொடுங்கன்னு கூடுதல் இடங்களை அதுதான் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த 2 ஆப்ஷன் தான். ஒன்றுபட்ட அதிமுக என்று வருகிற பொழுது இவங்களுக்கு அதிமுகவுக்கு 145 150 கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இவங்க அதிக இடங்களை பாஜக தரப்பு கேட்டு நாங்கள் எங்களோட இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அதை பிரித்து கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. என்டிஏ கூட்டணியால் திமுக வீழ்த்த முடியுமா? என்டிஏ அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி மீன்ஸ் என்டிஏ அதிமுக கூட்டணியால பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, ஐஜேகே போன்ற கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணியால திமுக கூட்டணியை வீழ்த்த முடியுமா சார்? இல்லை, இன்றளவுக்கு திமுக கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருக்கிறது. மிக வலுவான கட்டமைப்போடு இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதற்கு எதிரான வாக்குகள் 4 பிரிவுகளாக சிதறுகிற பொழுது திமுக வெற்றி பெற்றுவிடும் அப்படிங்கிறதா பொது பார்வை. அதுதான் யதார்த்தம். ஆமா. ஆனால் அதற்கு இணையான வலுவான கூட்டணி இங்கு வந்து
இந்த கூட்டணி திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வெற்றி கூட்டணி என்று மக்கள் கருதுவார்களே ஆனால் ஓகே நிச்சயமாக ஒரு 10-15% பொதுமக்களுடைய 10% வாக்குகள் Deciding factor. இன்றைக்கு நாம பார்க்கிறோம். பல்வேறு அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கூட போராட்ட களத்துக்கு வராங்க. ஆமா ஆமா இவர்கள் எல்லாமே ஆட்சி மாற்றத்தை, இந்த ஜாக்டோஜியோ கூட்டத்தில் பேசினாங்கல்ல, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது நிறைய வாக்குறுதி நம்மளோட இணைந்திருக்கிறார், எனவே இவரை எதிர்க்கட்சி தலைவராக ஆக்க வேண்டும்னு ஒரு தீர்மானமே போட்டாங்க. ஆமா ஆமா அப்ப இவர்களும் இந்த கூட்டணியோட ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று கருதினால் நிச்சயம் ஆட்சி மாற்றம் நடக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக அதிமுக தொடர்பான பல்வேறு விஷயங்களை பத்தி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியக்கு நன்றி தெரிவிக்கலாம் சார். நன்றி, வணக்கம்.